வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை வந்து நம்ம கொண்டாட போறோம். அது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த படம் பேர் வந்து மங்கி மேன், குரங்கு மனிதன் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப அருமையான படம். அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, அந்த படம் வந்துட்டு நம்ம இந்தியாவில பேண்டு படம். பேண்டுனா பாக்குறதுக்கு பேண்டு கிடையாது. அந்த படம் வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல வந்து இந்தியாவில பேண்டு. நேரத்தை வீணடிக்காம நம்ம வந்து வீடியோ போயிடலாம். இந்த இந்த படம் எதை பத்தினது, இந்த படம் என்ன கதை அப்படின்னு பேசிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய மாசம் ஒரு கிராமத்தை எரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கிராமத்தை அழிக்க வந்திருப்பாங்க. அந்த நிலத்தை வந்துட்டு ஆக்கிரமிக்க வந்திருப்பாங்க. யார் அப்படின்னா பாபா ஒரு சாமியார் இருப்பான். அந்த சாமியார் வந்துட்டு நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு நான் ஊரை ஏமாத்தி நிறைய பேர் நான் எல்லாம் பீஸ் சொல்லிட்டு அந்த அவன் என்ன சொல்றது, அவன் ஒரு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அந்த மாதிரி நம்ம நிறைய இருப்பவங்க அந்த நிறைய வந்துட்டு இந்த படத்துல ஒருத்தருப்பான். அவன் பேரு பாபா சக்தி. அவன் நிறைய நம்புவாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு ஒருத்தன் வந்துட்டு இந்த கிராமம் பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்துட்டு அந்த அதில் ஒரு கிராமமும் வரும். இந்த கிராமம் வந்து ஒரு புனிதப்பட்ட ஒரு இடம். இது வந்து ஒரு ஓலி சைட்டா ஆகப்படுது. அதனால நீங்க வந்து இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க காலி பண்ண மறுப்பாங்க. இந்த இடத்தை விட்டு அவங்க ஊரை விட்டு போக மறுப்பாங்க. அது என்ன பண்ணுவான், அவன் வந்து இந்த போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து நிறைய பவர்ல எடுத்து அந்த கிராமத்தையே வந்துட்டு எரிச்சுடுவான். எல்லாரையும் அப்படியே வழி துரத்தி அனுப்பிச்சுடுவான். அதை துரத்தும் போது ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பையன், அவங்க அம்மா வந்து ரேப் பண்றவங்க ஒரு போலீஸ்காரன். அந்த அம்மாவோட பையன் தான் வந்து இந்த படம் வரைக்கும் ப்ரோட்டகனிஸ்ட். இவன் வந்துட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த போலீஸ் வந்து கொலை பண்ண போவான். கொலை பண்ண போய் அது ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன பண்றான். இது வந்துட்டு கேட்கறது சிம்பிளா இருக்கலாம். பட் இந்த படத்தோட எக்ஸிபிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்ம்னஸ், அந்த ஒரு அந்த அந்த எக்ஸிபிஷன் வந்து அந்த நாட் அபவுட் வாட் இட்ஸ் அபவுட் ஹவுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது எப்படி பண்றான், என்ன பண்றான்றதை விட அது எப்படி பண்றான், என்னென்னதான் பண்ணி பண்றான்றது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு இன்னொரு இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டிராமாவை வந்து மாடல் பண்ணிருப்பான். இதை ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிட்டே வருவாங்க. இவங்களுக்கு வந்து இது ஒன்று மைண்ட்ல அப்படியே டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்றது. அது வந்துட்டு ஒரு இடத்த காமிப்பாங்க அது என்ன அப்படின்னு. அது காமிக்கும் செம்மையா இருக்கும். அது வந்து இன்னும் சொல்ல போனா எனக்கு நான் கமல் வீடியோ நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிராமான்ற விஷயத்தை சொல்லிப்போம். அது வந்துட்டு கமலும் வந்து கமல்ஹாசனும் வந்து செமையா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள், ஏகப்பட்ட படங்கள். இந்த படமும் வந்துட்டு அது சற்றும் சளைக்காத அளவுக்கு வந்து அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கேரக்டரே வந்து இந்த டிராமா இருந்துச்சு அப்படின்னா, அவன் வந்து என்ன செய்யறதுக்கு வேணாலும் அதை டிரைவ் பண்ணும். அவனுக்கு எவ்வளவு பவர் வேணா அதுக்கு தருவன்றத வந்துட்டு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த படம் மேக்கிங் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேக்கிங்ல வந்துட்டு இந்த ஜியோகிராஃபின்னு இருக்கும்ல, இந்த நிலப்பரப்பை வந்து காமிக்கிறது, அந்த சிட்டியை வந்து டீட்டெயிலாக காமிக்கிறதா இருக்கும். சிட்டியில் என்ன பண்ணா அது ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பர்ஸை வந்து திருடுவான் ஒருத்தன். பர்ஸ் திருடுவானா அவன் திருட மாட்டான். லைக் ஒருத்தவங்க சொல்லிட்டு திருடுவாங்க. அது வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகி அப்படியே அவங்க வந்து சேரும். அது ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அந்த அவங்க எங்கே போனாலும், எங்கே ஒரு சீனோ எங்கே ஒரு மூமெண்ட் நடந்தாலும் அந்த நிலப்பரப்பை வந்து சாமியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க படத்துல. அதே மாதிரி ஒரு அந்த ஹோட்டலுக்குள்ள நடக்கிற ஃபைட்ஸ்லாம் முன்னாடியே நம்ம அவங்க வந்து அழைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஃபைட்லாம் வந்து அந்த இடம் நம்மளுக்கு பழக்கப்பட்ட இடம். லைக் நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி. அதனால அந்த ஜியோகிராஃபி வைஸ் இந்த படத்தை வந்து நம்ம ஜியோகிராஃபினா அந்த இடத்த வந்து நான் யூஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓ சரி, ஓகே. இந்த படம் வந்துட்டு ஒரு பேன் ஆனதுக்கு என்ன காரணம், இப்போ ஒரு 2 லைன் போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு இந்த பாபா சக்தி இந்த கடவுளை வச்சு வியாபாரம், கடவுளை வச்சு அரசியல், அதே ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வந்து ரொம்ப புனிதமான மனிதன், நான் வந்து கடவுள் தூதுவன் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லி மக்களை ஏமாத்தலாம். அப்படி ஏமாத்துறவங்க வந்துட்டு எவ்வளவு தவறான விஷயங்கள், எவ்வளவு வன்முறைகள் வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கிராமத்தையே ஆக்கிரமிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் விரட்டி நிறைய பேர் கொன்னு அப்படி ஒரு நிகழ்வு வந்து பண்ணியிருப்பான். அப்படி ஒரு அது மாதிரி எத்தனையோ ஒரு வன்முறைகளை செஞ்சவனா இருப்பான். இப்போ இதுல வந்து இன்னொரு லைன் வந்து நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து இவனை இந்த ப்ரோட்டகனிஸ்ட் அவனு பாபின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் ஏற்கனவே தெரியாது.
அந்த ரியல் லைக் அவனே வந்து ஒரு பையன் மதர் இருக்கும். பாபி வந்துட்டு அவங்க சின்ன வயசுல அம்மா வந்து நீ அனுமான், அந்த அனுமான்ற ஒரு மெட்டாஃபர், அந்த அனுமானை பற்றின ஒரு சில திங்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அவன் வந்து அவர் ரியலைஸ் ஆகிட்டு அவன் ட்ரேஸ் ஆகணும். அப்புறம் நம்ம பாபா பற்றி போயிட்டு ட்ரெயின் இருப்பான். அவன் வந்து அந்த ஈல் ஆகிட்டு அடிபட்டுருவோம். ஈல் ஆகிட்டு போகும்போதும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட தான் இருப்பான். ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல தான் இருப்பான். பட் இதுல என்ன ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த படத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க கடவுளை வந்து நம்ம எதுவும் சொல்ல காட் அதெல்லாம் நீங்க உங்க நம்பிக்கை மண்ணையும் பண்ணாங்க. இவங்க சொல்ற இந்த படத்துல கடவுள் பிலீவ் பண்றாங்க, இந்த காடை வந்து பிலீவ் பண்றாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலீவ் பண்றாங்க. பட் அந்த வந்து மிஸ்யூஸ் பண்றதுதான் வந்து கேள்வி கேட்கறாங்க. இது ரொம்ப செமையான விஷயம். ஏன் அப்படின்னா, இது ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்க, கடவுள் நம்புறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் அந்த அதை மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்றத வந்து காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப செமையா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்ம வந்து கடவுள் எதுவுமே சொல்லல, அதை வச்சு இது பண்றாங்களா, அது வன்முறையும் அதை பத்தி தவறான விஷயம் கேட்டு பண்றாங்களா, அதுதான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஆணித்தரமா ஒரு கான்செப்ட் பண்ண பார்த்தோம். அது செமையா இருந்துச்சு. சாட்லி இந்த படம் பேன் ஆனது ரீசன் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. லைக் ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ரியலான ஒரு லைக் நம்மளுக்கு வந்து ஏன் பேன் பண்ணா நம்மளால கெஸ் பண்ண முடியும் ஈஸியா. பின்ன என்னதான் தப்பு பண்ண? உண்மையா சொன்ன. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். பட் ஒரு நல்ல ரீசன் கண்டிப்பா இது கிடையாது. காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்ப ஒரு ஃப்ராடான ஒரு படம். அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அதுதான் ஃப்ராடான படம். அது வந்து ஐயோ போதும் நினைக்கிறேன். அது நிறைய படம் பண்றாங்க. பட் இந்த படம் வந்து இந்தியன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட படம், இந்தியாவில் எடுக்கப்பட்ட படம், இந்தியா பேஸ் பண்ண ஒரு படம். இது நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. இது பிரைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன படத்தை பிடிச்சிருந்தது, அப்புறம் இதே மாதிரி வேற படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அப்புறம் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. இப்பெல்லாம் கமெண்ட்ஸ்லேயே பேச மாட்டேங்குது. என்ன ஆச்சு, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, நல்லா ஏதாவது கேளுங்க, ஏதாவது திட்டுங்க, என்னென்ன பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்ட கேட்ச் ஆயிடுவேன்.